பொதுவாக இப்போ காலையில் காலை கடன்களை கழிக்கும்போது மலம் கழிக்க போகிறோம் அப்படின்னா காலையில் என்ன வரும், சிறுநீரும் வரும், மலமும் வரும். ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு வரணும், வெளியேற்றணும் அப்படிங்கிற உணர்வு வரும். சிறுநீரையும் வெளியேற்றணும், மலத்தையும் வெளியேற்றணும். அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கழிவுகளை வெளியேற்றுவதில் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அதுலேயும் நுட்பங்கள் இருக்குது. என்னென்னாக்கா முதல்ல வெளியேற்றுவது மலக்கழிவாகத்தான் இருக்க வேண்டும். சிறுநீரை பிறகுதான் வெளியேற்ற வேண்டும். இதை கட்டுப்படுத்துகிற திறன் இருக்கணும். எளிதாக வெளியேறுவது சிறுநீர், மலம் வெளியேறுவது கடினமாக இருக்கும். கழிவுகள் வெளியேறுவதில் சிறுநீர் எளிதாக வெளியேறிவிடும். நாம் நினச்ச நேரம்லாம் நம்ம சிறுநீரை வெளியேற்ற முடியும். ஆனால் மலம் என்பது நாம் நினச்ச நேரம்லாம் அது வெளியேற்ற முடியாது. அது வரும்போது தான் நாம் அதை வெளியேற்ற முடியும். அதனால் மலம் வெளியேறுவது என்பது நிறைய பேருக்கு மலச்சிக்கல் தான் இருக்குமே தவிர, குறைவானவருக்கு தான் சிறுநீர் வெளியேறுவதில் சிக்கல் ஏற்படும். ரொம்பவும் குறைவானவர்களுக்கு தான். ஆனால் நிறைய பேருக்கு மலச்சிக்கல் தான் ஏற்படும். மலம் வெளியேறுவது தான் இங்கே ரொம்ப கடினமான கழிவுகள் வெளியேறுவதில் மலம் தான் கடினமான ஒரு நடைமுறை. மலத்தை வெளியேற்றுவது தான் ஒரு கடினமான ஒரு நடைமுறையாக இருக்கிறது. அதனால் சிறுநீர் வெளியேறுவது என்பது எளிதானது. அதனால் எளிதான செயல்களை கடைசியில் செஞ்சுக்கலாம். கஷ்டமான செயலை முதல்ல செய்யணும். கழிவுகளை வெளியேற்றும் போது காலையில் நீங்கள் கழிவறையில் உட்காடுறீங்க அப்படின்னா, முதல்ல நீங்கள் வெளியேற்றுவது சிறுநீரை வெளியேற்றக்கூடாது. முதலில் வெளியேற்றுவது எப்போதும் மலத்தை தான் வெளியேற்ற வேண்டும். அதாவது சிறுநீரும் மலமும் உங்களுக்கு வெளியேற்ற வேண்டும் என்கிற உணர்வு வரும்போது முதலில் நீங்கள் வெளியேற்றுவது எப்போவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் மலத்தை தான் வெளியேற்ற வேண்டும். எப்போ மலம் அதாவது சிறுநீரை கூட நம்ம தனியாக கழிப்போம். ஆனால் மலம் வெளியேறும்போது, மலத்தை கழிக்கும்போது கண்டிப்பாக சிறுநீரும் வரும். ஆனால் சிறுநீர் வெளியேறும்போது கண்டிப்பாக மலம் வரும் அப்படின்னு தான் சொல்ல முடியாது. மலம் வரும்னு சொல்ல முடியாது. அது வரும்போது தான் நம்ம வெளியேற்ற முடியும். சிறுநீரை நம்ம தனியாக வெளியேற்றலாம். ஆனால் மலம் வெளியேறும்போது கண்டிப்பாக சிறுநீரும் வரும். ஆனால் அதில் என்ன நுட்பமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, நாம் மலத்தை தான் முதலில் வெளியேற்ற பழக வேண்டும். சிறுநீரை இரண்டாவது தான் நாம் வெளியேற்ற வேண்டும். அதை கட்டுப்படுத்த பயிற்சி எடுக்க வேண்டும். அது ஓரிரு நாளில் அந்த பயிற்சி நமக்கு கிடைக்காது. இது இயற்கையான நடைமுறை. எப்பவும் கடினமான விஷயத்தை நம்ம முதல்ல செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தில் நம்ம பண்ண வேண்டிய என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் காலையில் மலமும் சிறுநீரும் வெளியேற்ற வேண்டும் என்கிற உணர்வு உங்களுக்கு வரும். மலம் கழிக்க போனாலே சிறுநீரும் கண்டிப்பாக கொஞ்சமாச்சும் வரும். நிறையா இருந்தால் நிறைய வரும். இருக்கிற சிறுநீர் வெளியே வந்துடும் நீங்கள் மலம் கழிக்கும்போது. ஆனால் நீங்கள் சிறுநீர் கழிக்க வேண்டும், உங்களுக்கு மலம் கழிக்க வேண்டும் என்கிற உணர்வு இல்லை. அப்போ நீங்கள் தனியாக சிறுநீர் கழித்து கொள்ளலாம். ஏன்னா சிறுநீர் கழிப்பது எளிது. சிறுநீர் கழிவது என்பது வெளியேற்றுவது என்பது ரொம்ப எளிதான விஷயம். ஆனால் மலத்தை வெளியேற்றுவது கடினமான விஷயம். மலம் இருந்தால்தான் அது வெளியே வரும். சிறுநீர் வர்ற நேரம் எல்லா நேரமும் மலம் உங்களுக்கு வெளியே வராது. ஆனால் மலம் வெளியேற்றுகிற நேரம் எல்லாமே கொஞ்சமாச்சும் உங்களுக்கு சிறுநீர் வெளியே வரும். அப்போ மலமும் சிறுநீரும் வெளியேற்ற வேண்டும் என்கிற உணர்வு உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ, நீங்கள் எப்பெல்லாம் மலம் கழிக்க போகிறீர்களோ அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மலத்தை தான் முதலில் வெளியேற்ற வேண்டும். மலம் கழிக்க போகிறீர்கள் அப்படின்னா மலத்தை தான் முதலில் வெளியேற்ற வேண்டும். ரெண்டாவது தான் சிறுநீரை வெளியேற்ற வேண்டும். இதற்கு கட்டுப்பாடு, இதை கட்டுப்படுத்துகிற திறனை நீங்கள் உங்கள் இயல்பாக மாற்ற வேண்டும். உங்களுக்கு அந்த திறனை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் புதிதாக உருவாக்குங்கள். கண்டிப்பாக அது இயற்கையாக எல்லாத்துக்குமே உண்டு. அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சிறுநீரை வெளியேற்றி பழகி மலத்தை எப்போவுமே அது கடினமானது அப்படின்னு சொல்லிட்டு மலமும் சிறுநீரும் வெளியேற்றும் போது நம்ம மலத்தை இரண்டாவதும் சிறுநீரை முதலிலும் நாம் வெளியேற்றுவோம். இந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கட்டுப்பாடுகளை பழக்கி கொண்டு, நீங்கள் மலம் கழிக்க போகிறீர்களா, கண்டிப்பாக அப்போ உங்களுக்கு உங்கள் சிறுநீர் பையில் எவ்வளோ சிறுநீர் இருக்கோ அது வெளியே வந்து தான் தீரும். ஆனால் நீங்கள் சிறுநீர் கழிக்கிற நேரத்துலலாம் மலத்தை கழிக்க முடியாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தான் நீங்கள் மலம் கழிப்பீர்கள். இல்லைன்னா மலத்தை கட்டுப்படுத்தி கொள்கிற திறன் நீங்கள் விரும்பினா மலத்தை கட்டுப்படுத்தி கொள்ளலாம். பிற்பாடு அப்புறமா மலம் கழித்து கொள்ளலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதனால் எப்போ மலம் கழித்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக சிறுநீர் வெளியேறும். அதனால் மலம் கழிக்க போகும்போது மலத்திற்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். முதல் முக்கியத்துவத்தை கொடுக்கணும். ரெண்டாவது தான் சிறுநீரை கழிக்க வேண்டும். இதுதான் கட்டுப்படுத்துகிற திறன். இந்த திறனை வளர்த்துக்கணும். இதெல்லாம் இந்த திறன் நீங்கள் எப்போ மலம் கழிக்க போகிறீங்களோ உடனே சிறுநீரை முதலில் கழிக்கிறீர்கள், இரண்டாவது தான் மலத்தை கழிக்கிறீர்கள் அப்படின்னா இதுவும் மலச்சிக்கலுக்கு ஒரு காரணம். அதனால் மலச்சிக்கலை குணப்படுத்த வேண்டுமென்றால் இப்படியும் நீங்கள் பார்க்கணும். முக்கக்கூடாது, முக்கி மலம் கழிக்கக்கூடாது. அப்புறம் சிறுநீரை முதலில் கழிக்கக்கூடாது. மலத்தை தான் முதலில் கழிக்க வேண்டும், அதன் பிறகு சிறுநீரை கழிக்க வேண்டும்.
மலத்தை முழுவதுமாக கழித்து விட்ட பிறகு சிறுநீரை கழிக்க முயற்சி செய்யலாம். அது வெற்றி பெறுகிறதா இல்லையா என்று பாருங்கள். ஆனால் எப்போதுமே மலம்தான் முதலில் வெளியே வர வேண்டும். அதன் பிறகுதான் சிறுநீரை நீங்கள் வெளியேற்ற வேண்டும். இது மலம் கழிக்கும்போது செய்ய வேண்டிய நடைமுறை. சிறுநீர் மட்டும்தான் கழிக்கப் போகிறீர்கள் அப்படின்னா அப்போ எந்த விதிமுறையும் கிடையாது. அப்போ என்னென்னா முக்கி சிறுநீரை கழிக்காதீர்கள். முக்கி சிறுநீரை கழிக்கக்கூடாது. சும்மா நிற்கணும். வேணால் வயிற்றை எக்குங்க, உள்பக்கமாக எக்குங்க. முக்குவதற்கு பதிலாக எக்குங்கள். எக்கி சிறுநீரை கழியுங்கள். இந்த மாதிரி சிறுநீர் கழிக்கும்போது முக்கவே கூடாது. தலைவலி வந்துடும். அதுவே சிறுநீர் கழிப்பதில் உங்களுக்கு ஒரு பொறுமையின்மை, அவசரமின்மை. சிறுநீர் வரா மாதிரி இருந்தாலே அடிக்கடி சிறுநீர் கழிப்பாங்க. அவங்களாம் முக்கி சிறுநீர் கழிக்கிற வழக்கம் உடையவர்கள். அவர்கள் அவசரம். சிறுநீர் கழிப்பதில் அவர்களுக்கு பொறுமை இல்லை, அவசரம் என்பது அதன் மூலம் வெளிப்படுகிறது. அதனால் மலம் கழிக்கும்போது நாம் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறை என்னவென்றால், மலம் கழிக்கும்போது கண்டிப்பாக சிறுநீரையும் கழிப்போம். சிறுநீரை இரண்டாவதாகவும் மலத்தை முதலிலும் கழிக்க வேண்டும். இதுதான் விதிமுறை. இதற்கு நீங்கள் பயிற்சி எடுங்கள். எல்லோருமே பயிற்சி எடுக்க வேண்டும், நாம் அனைவருமே.